ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பிங்க், ஒயிட் அண்ட் பிங்க், அதாவது 2 கலரில் பூக்கும் பிங்க் அண்ட் ஒயிட் அந்த ரோஜாவில் வந்து இப்போது இடையில இலைகளே இல்லாமல் மொட்டையாக இருந்தது. வெறும் இது பிரான்ச்சஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ இடையில மழை பெஞ்சதுனால ஒரு 3-4 இடத்துல புது துளிர்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலும் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் உரங்கள் கொடுத்தேன். நீர் உரங்களும் முட்டைத்தோடு உரமும் எல்லா ரோஜா செடிக்குமே 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா மண்ணை கிண்டி விட்டாச்சு. அதனால் உரங்கள் கொடுத்ததுனால கொஞ்சம் செடிகள் வந்து துளுத்து வருது. மழையும் ஒரு காரணம். இது வந்து 4 இடத்துல துளிர்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கு. நிறைய இடையில கவாத்து பண்ணியும் விட்டேன், அதாவது வெட்டி விட்டேன். காஞ்ச இது ப்ளஸ் வேறு மிச்ச கிளைகளெல்லாம் லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டது. அதனால் இதில் வந்து கொஞ்சம் துளிர்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு பிங்க் அண்ட் ஒயிட் இருக்குது. அதுலேயும் இப்போ தான் துளிர்கள் வருது. அதில் இன்னும் மொட்டுகள் வர ஆரம்பிக்கலை. இதுலேயும் கொஞ்சம் துளிர்கள் வந்துட்டுருக்கு. பாப்போம் எவ்வளோ பூக்கள் அறுவடை கொடுக்குதுன்னு. இது நித்திய கல்யாணி செடி. இது வந்து பட்டர்ஃப்ளை வர்றதுக்கு நிறைய இந்த பூக்கள் வந்து உதவுது. அதாவது பாலினேஷன் ஆகிறதுக்கு டெய்லி பட்டர்ஃப்ளை, பெரிய இந்த கருவண்டு எல்லாமே வருது, குளவி எல்லாமே வருது. பரவாயில்ல, இந்த செடி வைக்கிறதுனால ஓரளவுக்கு காய்ச்செடிகள் வந்து காய்க்க உதவுது. அதாவது பாலினேஷனாக, மகரந்த சேர்க்கையாக உதவுது. இந்த பூக்கள் வந்து ரொம்ப உதவுது. அதனால் இந்த செடிகளை இடையில நம்ம வச்சு விட்டோம்னா காய்ச்செடிகளுக்கு ஓரளவுக்கு காய்க்க ஆரம்பிக்கும். காய்ச்செடிகள் பாருங்கள், கலர் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. டபுள் கலர், உள்ளே வந்து டார்க் பிங்க்கு, வெளியில் வந்து உள்ளே டார்க் வயலட்டு, வெளியில் லைட் வயலட்டு. நிறைய கொத்தாக பூக்கள் பூத்துருக்கு. ஒரு சின்ன டப்பாவில் வச்சுருக்கேன், அதுலேயும் கூட நிறைய இப்போ பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கொத்தாக பூக்கள் இருக்குன்னு. ஒரு 3 தொட்டியில் நித்திய கல்யாணி வச்சுருக்கேன். விதைகள் அதுவே விழுந்து நிறைய முளைக்குது, புது செடிகள். இது 7 days ரோஸ். இது வந்து வாங்கினப்போ ஒரே ஒரு மொட்டு இருந்தது, அது பூக்கள் பூத்து முடிஞ்சிட்டு இப்போ திருப்பியும் மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. துளிர்கள் வச்சு இன்னும் 4 இடங்களில் துளிர்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கு. இது வந்து நல்ல தாய் செடி. நல்லா வந்து பாருங்கள், அதோடய ஸ்டெம்மு எவ்வளோ தடியாக இருக்குன்னு. அதனால் இதுலேருந்து நம்ம எடுத்து கட்டிங் எடுத்து பதியம் போட்டோன்னா செடி வரத்தான் செய்யும், புது செடி. பார்ப்போம், இது கொஞ்சம் பெருசானோடனே நம்ம மழை நேரத்தில் பதியம் போட்டு பார்ப்போம், புதுசாக செடிகள் உருவாகுதான்னு பார்ப்போம். இதில் ஒன்று உடஞ்ச கிளையை வந்து எடுத்து அதில் இது பண்ணி வச்சுருக்கேன் தொட்டியில். பார்ப்போம் அது வருதான்னு பார்ப்போம். ஃப்ரெஷ்ஷாக தான் நிற்கிது, புது செடியாக வருதா பார்ப்போம். இதில் பாருங்கள் எவ்வளோ துளிர்கள் இருக்குது. நான் சொன்னால ஸ்டெம் எவ்வளோ தடியாக இருக்குது பாருங்கள். இது வந்து தாய் செடி. இவ்வளோ தடியாக இருந்துச்சுன்னா இதிலேருந்து தான் எடுத்து பதியம் போடுவாங்க. கட்டிங் எடுத்து புது செடிகளை உருவாக்குவாங்க நர்சரியில். இதுலேயுமே எவ்வளோ துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். இது வந்து க்ரோ பேக்கில் இருக்குது. இந்த செடி வந்து க்ரோ பேக்கில் இருக்குது. இது ரோஜா மல்லி. நர்சரி கவரில் இருந்ததை தொட்டியில் மாற்றி வச்சுருக்கேன், கொஞ்சம் மண் கூட போட்டு. இப்போ நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இடையில கவாத்து பண்ணி விட்டேன் இந்த ரோஜா மல்லி. அதை கூட பதியம் போட்டு வச்சுருக்கேன். பச்சை பசேல்னு இருக்குது. ஒரே ஒரு இது மட்டும் இன்னும் ஒன்றும் துளிர்கள் வரலை. இதில் எவ்வளோ மொட்டுகள் இருக்குது பாருங்கள். ஒரு 7 மொட்டு 8 மொட்டாவது இருக்கும் அந்த செடியில். பாருங்கள், இது வந்து சின்னதாக இருக்குது மொட்டு. எல்லா கிளைகளையுமே வெட்டி விட்டதுலேருந்து துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, மொட்டுகளும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து நம்ம எப்போவும் போல் நீர் உரங்கள் எல்லாமே கொடுக்கலாம், முட்டைத்தோடு உரம் எல்லாமே கொடுக்கலாம். ரோஸுக்கு வந்து கோதுமை மாவு கரைச்சி விட்டோன்னா அது கொஞ்சம் நல்லா வரும். அப்புறம் அரப்புத்தூளுக்கு நல்லா வரும். அரப்புத்தூள் வாங்கி அதை தண்ணியில் கலந்து கொடுத்தோம்னா ரோஸ் வந்து ரோஸ் இல்லை மல்லி வந்து நல்லா பூக்கும். இது வந்து ரோஜா மல்லி. கீழே வந்து சாதா மல்லி செடியும் இருக்குது. பாருங்கள், பூக்கள் எவ்வளவு அடுக்கடுக்காக. அது ரோஸ் மாதிரியே இருக்கும். விரிஞ்சிச்சுன்னா ஒரு பூ வச்சாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.
ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.